வெல்கம் பேக் டு யூனிகன் vlogs. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி நேற்று வந்து டே 1க்கான vlog, சண்டே vlog. இன்றைக்கி வந்துட்டு மண்டே டே 2க்கான vlog. காலையில் வெயில் நல்லா சுள் அடிக்குது. மணி 6 ஆகுது, சாரி 7 மணி ஆகுது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு. ஆக்சுவலி போர் அடிக்கும். நேற்று லீவு, இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டா, ஸோ ரொம்ப போர் அடிக்கும். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நேற்று சண்டே விளாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நேற்று இதே டிஷர்ட் தான் போட்டுருது, இன்றைக்கி இதே டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். அப்படியே தான் இருக்குது. குளிக்கணும்னு நினச்சேன். சுத்தமாக குளிக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சண்டே வந்தாலே குளிக்க தோண மாட்டேங்குது. சாப்பிட்டு தூங்க தான் தோணுது. ஒரு வேலையும் செய்ய தோண மாட்டேங்குது. மண்டையெல்லாம் பாரு கரெக்டாக இருக்குது. யாரெல்லாம் சண்டையில் குளிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கடைக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். பால் பார்த்தா கெட்டு போச்சு, தெரியுதா? பால் கெட்டு போச்சு. நேற்று அப்படியே குடிக்கல, அப்படியே வச்சுட்டேன். ஆசையே போச்சு. பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் லைட்டாக பசிக்குதுண்ணா. தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அப்படியே டிப் பண்ணி சாப்பிடணும். லைட்டாக பசிக்குது. அதுக்கப்புறம் சமைக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு பிஸ்கட் சாப்பிடுவோம். நேற்று வாங்கினேன் மேரிகோல்டு பிஸ்கட் இருக்குது. ஓகேவா, 10 ரூபாய்க்கு வாங்கினேன் மேரிகோல்டு பிஸ்கட். பால் பாக்கெட் வாங்கினேன். பால் பாக்கெட் தான் கெட்டு போச்சு. அதுக்கே ஊற்றிட்டேன். அதுக்கோசம் வந்து பச்சை தண்ணி அதில் முக்கிய சாப்பிட போகிறேன். பசிக்குது, எனக்கு சரியான பசியாக இருக்குது. குருவி கற்றுக்கிட்டே இருக்கும். சவுண்டு சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே கற்றுக்கிட்டே இருக்குப்பா. ஏன்னா அதுக்கு பசிக்குது, அதுக்கு இடம் இல்லை, அதனால் கற்றுக்கிட்டே கிடக்குது. மனுஷனாக பிறந்தாலும் பசிக்கு கத்துறோம், பறவையாக பிறந்தாலும் பசிக்கு கத்துது பாவத்தை. ஓகே, நம்ம சாப்பிட்டது அப்படி சமைக்கணும். சமைச்சிட்டு அடுத்து என்னென்ன சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான வேலை. சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிட்டேன். நேற்று பண்ண வீடியோவை ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிட்டேன். அதை போஸ்ட் பண்ணணும். அதுக்காக தமிழெல்லாம் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணணும். தமிழ் மட்டும் ரெடி பண்ணலாம். ஓகே ஆகிடும். நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு பிஸ்கட் சாப்பிடணும். பசிக்கும் போது எது சாப்பாடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் பிஸ்கட்டும் தனியாக சாப்பிட்றேன். எனக்கு டேஸ்ட்டாக தெரியுது பசிக்கும் போது. இது பசி இல்லாதபோது சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், இதோட டேஸ்ட் எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகிறோம். அதனால் பசி தான் சாப்பிட்றேன். சரியா, பசி தரமான சும்மாலாம் சாப்பிட்றாங்க. ஐ ஒப்பனியன் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் சாப்பிட்டு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். பாதி பிஸ்கட் தண்ணியில் ஊறி பாதி பிஸ்கட் தண்ணியில் ஊறணும். அப்படியே சாப்பிட்னா சூப்பராக இருக்கும். ஒரு பதம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்து இப்போ தான் குளிச்சிருக்கேன். குளிக்காமலே சாப்பிடாம தூங்கிட்டேன். செம்ம டயர்டு. தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு. மணி 11:30 ஆகுது. எந்திரிச்சு குளிச்சுட்டு இனிமேல் சமைக்கணும். சமைச்சிட்டு இது இருக்குது, என்னது புதினா தொக்கு இருக்குது. அந்த தொக்கை பரட்டி சாப்பிட்டோம்னா பசி இறங்கிடும். செம்ம டயர்டு. பசிக்க ஆட ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே காயப்பட்ட துணி பூரா, மாடியில் காயப்பட்ட துணி பூரா கீழே கிடக்கு. அதை வெயிட் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுட்டு அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணிட்டு தான் ட்ரெஸ்ஸை மடிக்கணும். அப்போதான் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக ட்ரெஸ் மெட்டீரியல் வந்துருச்சு. துணி மாடி ஒரு கண்டை காயுது, அதை எட்டு தரணும்.
செம்மையாக பசிக்குதுங்க. பசிக்குது. பிஸ்கட் சாப்பிடணும், அதோட கணக்கணும். சாப்பிடவே இல்லை, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ ஐட்டம் போட்டாச்சு. ட்ரெஸ் மாற்றிட்டேன். ஃபீஸ் ஏதோ ஓகே, ட்ரெஸ் மாற்றிட்டேன். சாப்பாடு எடுத்துக்கணும். பசிக்குது. பாய். சமைச்சிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, சாதம் வந்து வடிச்சாச்சு. செம்மையாக பசிக்குது. பூனா தொக்கு இருக்குல்ல, தொக்கு சொன்னது பூனா தொக்கு அது போட்டு சாப்பிட்டோம்னா முடிஞ்சிடும். அப்புறம் பீட்ரூட் வேறு கிடக்கு, பீட்ரூட் சமைக்கணும். இப்படி தான் வாழ்க்கை சமைச்சு வாழ்க்கை போகுது எனக்கு. என்ன மொழி ஐயோ சொல்லக்கூடாது என்ன. ஓகே, சாப்பிட்டேன். துணி பார்த்தீங்கன்னா துவைச்சி துணி ரொம்ப கிடக்கு. அடிச்சு சிஸ்டம்னா ஒரு வாரம் லேட்டாக சாப்பிட்டேன்னா வயிறு இழுத்து பிடிக்குது, வயிறு வலிக்குது. இந்த இடத்துல சிஸ்ட்டுக்கு கீழே அப்படியே வலிக்குது. இதுதான் வந்துட்டு என்னோடய செல்ஃப். ஓகேங்களா, எனக்கு வந்துட்டு துணி வந்து இப்படி நீட்டாக அடிக்க வச்சுருந்தா தான் எனக்கு பிடிக்கும். இப்போன்னு இல்லை, வீட்டில் இருந்தாலுமே எனக்கு இப்படி அடிக்க வச்சா தான் பிடிக்குமே. சும்மா இப்போ மாதிரி போட்டாலும் எனக்கு சுத்தமாக அப்படியே பிடிக்காது. இப்படி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஒரு ரேக் கூட எனக்கு. இந்த பேக் சொன்னேன் இல்லையா, அந்த பேக்கை க்ளீன் பண்ணுறது படி கொஞ்சம் ரெடி ஆகட்டும். ரெடி ஆகிடுச்சுன்னா பேக் க்ளீன் பண்ணணும். ஏன்னா க்ளீன் பண்ணிட்டு சும்மா இருக்குது. க்ளீன் பண்ணிட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு நான் தான் சும்மா எனக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் நைட்டு வரேன், செகண்ட் நைட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷிஃப்ட் போகணும். சரியாக பூ அடிக்குது. நேற்று வீட்டில் கிடந்தேன், நான் இன்றைக்கி கிடக்கேன். கடுப்பாக இருக்குது. ஸோ நார்மல் பேக்கை மட்டும்தான் மேலே இருந்து கீழே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இவ்வளோ குப்பை வந்திருக்கு. இந்த பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா. அது என்ன பேக்கே குப்பையாக கிடக்கு. பேக்கு அதாவது புது ட்ரெஸ் வாங்கினது பூரா அது குப்பை, அதுவும் குப்பை. இது வந்து கவர் ஏதாவது தேவைப்படும் சொல்லிட்டு வச்சுருக்கேன் கவரை. இது வந்து டிஷர்ட் புதுசு அப்படியே இருக்குது. இப்போலாம் கொஞ்சம் வாங்க. இது வந்து ஊருக்கு போய் வாங்க போடுறேன். அது சாமி வச்சு அப்படி கிடக்கு. இந்த கலர் தான் வேறு என்ன. அப்போ இது குப்பை தான். இது வந்து ஒரு டிஷர்ட், இது ஒரு விஷயம் புதுசு தான். இவ்வளோ யூஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் தான் பை வந்துடும். அதுக்கப்புறம் மஞ்சள் பை வந்து ஸ்நாக்ஸ் பண்ணது. அப்போ கொண்டு பை மஞ்சள் பைக்குது. ஸ்கிப்பிங் வாங்கி ஒரு 4 மாதம் 6 மாதம் ஆகுது எனக்கு. ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. சும்மா எனக்கு இடையில கிடக்கு. ஏன்டாடி வாங்கினேன் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறீங்க. கவர் வந்து கம்பெனி கொடுத்த கவர் ஸ்வீட் பாக்ஸ் வச்சு கொடுத்தாங்க. அது இது என்னமோ கவர் எது கொடுத்தாங்க இல்லை கிடக்கு. இது வந்து ஊரில் பண்ண ட்ரெஸ். இது யூஸ் பண்ணவே இல்லை. ஊரில் யூஸ் பண்ணது வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் சில்வர் வாட்டர் பாட்டில். அப்புறமா இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம அம்மாவெலாம் நம்ம பிள்ளைங்க வெளியூர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரிங்காக தைரியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இன்னொன்று எதை கொடுத்துட்டாங்க. விபதியெல்லாம் வச்சு விட்றாங்க. இதில் எங்கேயும் போய் போகிற இடத்துல பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டது. இது எனக்கே தெரியாமல் வச்சு விட்ருக்காங்க. நான் வந்து பேக்கிங் பண்ணது நான் தான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணது நான் தான். எனக்கே தெரியாது. நான் இங்கே வந்தால் பார்க்குறேன். என்னடா இது யாராக வச்சா அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா அம்மா வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் மூவி பார்க்குறதுக்காக வந்து சாண்ட் மூவி பார்க்குறதுக்காக சாண்ட் அவ்வளோ இது பேர் செகண்ட் பண்ணிட்டு தரேன். ஓகே, இப்படி தான் அனுப்பி இப்போ நான் யூஸ் பண்ணாதான் துணி போகிறோம். இதுக்குள்ள வச்சுட்டு அந்த 2 டிஷர்ட்டு ப்ளஸ் அப்புறம் ஒரு சாக்ஸு, ஒரு கை இதெல்லாம் யூஸ் பண்ணுறது யாராவது யூஸ் பண்ணுறதா. ஸோ அதனால் உள்ள ஸ்டைன் போகிறோம். இதுக்குள்ள குப்பை. இது வந்து 2 கவர் இருக்குது. ஒன்று சரவணா ஸ்டோர்ஸ் போன கவர், இன்னொன்று வந்து சக்ஸஸ் பண்ண கவர். அந்த கவர் எதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதனால் நேராப்பில் இருக்கட்டும் இந்த கவர். இந்த குப்பையை பூரா இந்த பேக்கில் போட்டு மூவ் பண்ணி விட்டுற வேண்டியதான். வேறு எதுவும் இல்லை. இப்படி தான் இருக்குது. இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸே டோட்டலாகவே இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸு. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பாட்டில் உள்ள வச்சுருக்க வேண்டியதான். பாட்டில் அண்ட் ட்ரிம்மர் வேறு சார்ஜர் வைக்கணும். சார்ஜர் தான் இருந்துச்சு. இது சார்ஜர் வைக்கணும். முக்கியம் எனக்கு சார்ஜர், ட்ரிம்மருக்கான சார்ஜர். அவ்வளோதான். இது ஃபுல்லாக உள்ள வச்சுருவோம். இது ஃபுல்லாக இந்த ஜிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஜிப்பு என்ன பார்ப்போமா. இது வந்துட்டு பர்ஸு, இது பேப்பர், இது தேவைப்படுறது தான் வச்சுருக்காது. ஒரு பெண்ணு, அப்புறம் இது வந்து கம்பெனியில் வந்து கொடுத்தாங்க. அது எதுக்கு குவாலிட்டி மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து எச்சுக்கா, இது பர்சனல் யூஸ்க்காக எச்சுக்கா வச்சுருக்கேன். பழைய கேஸு, ஃபோன் கேஸு, அதுக்கப்புறம் பேப்பர் இருக்குது. அப்புறம் வந்து ஐடி கார்டு. என்ன எனக்கு
வேறு வந்து ரிங்கு கிடக்குங்க. ரிங்கு வந்து 2 வச்சுருப்பேன். 2 ரிங்கு என் தங்கச்சி வீட்டில் இருக்குது. இந்த ரிங்கு இந்த ரிங்கு என் தங்கச்சி வீட்டில் வாங்கினது. இன்னும் 2 ரிங்கு கிடக்கும். இது வந்து அத்தை துணி. இன்னும் 2 வந்து இது 2 என் ஃப்ரெண்டு ஒருத்தது கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 நான் வைப்பேன். டோட்டலாக 4 ரிங்கு வச்சுருக்கேன். ஆனால் கையில் போட மாட்டேன். இதான் நெக்ஸ்ட் இந்த ஜிப் சைடு ஜிப்பில் பார்த்தீங்கன்னா பார்ப்போமா சைடு ஜிப்பில் காதில் மாட்டோம் பட்ஸு அது சவுண்டு கேட்காம இருக்குது கம்பெனியில் மாட்டோம். அது வந்து அங்கே பார்த்து 2 பட்ஸு அப்புறம் பேக்கெட் துணி அப்புறம் மாஸ்க் ஒன்று அதுவும் கம்பெனியில் கேட்டேன். அப்புறம் காசெல்லாம் கரெக்டாக ஒரு 3 rupees காசு இருக்குது. ஆமாம் 3 rupees அப்படி இருக்கும். எந்த சைடு என்ன இருக்குது நீங்கள் தோட்ட என்ன வருது ஷார்ட் ஷார்ட் இத்தனை ஐட்டம்ஸ் கலந்துருக்கேன் பேக்கில் இன்னைக்கு தான் தெரியுது. ஏன்னா ஐட்டம்ஸு பாப்பா வந்து எனக்கு அடிப்பட்டு அப்படின்னு சொல்லலாம் சேஃப்டிக்காக வச்சுருக்கோம். இதுவும் சரி ரெண்டுமே சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். ஸோ சரி இதுவும் பட்ஸ் சம்திங் ஏதாவது சவுண்ட் அதிகமாக இருக்கிற போனோம்னா புதுசாக அதில் வச்சுருக்கேன். மாஸ்க்கு யூஸ் ஆகும் அப்போ அவ்வளோ எனக்கு கேட்பேன். ஸோ இதுதான் தேவைப்பேன். ஓகே செகண்ட் சேஃப்டி கிளம்பியாச்சு. மணி வந்துட்டு 2:50 ஆகுது. இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னா இங்கேருந்து மெயினுக்கு போகிறதுக்குள்ளே வேர்த்து ஊற்றிடும். அப்படியே சொல்ல நடப்பேன் உடம்பெல்லாம். 3 மணிக்கு கேப் வந்துடும். இன்னொரு 10 நிமிஷம் தான் கேப் வந்துடும். டக்குன்னு கிளம்பணும். சாக்ஸை போட்டு செப்பல் பண்ணிட்டு கிளம்பணும். ஷூ வந்து கம்பெனியில் வச்சுருவேன், ரேக்கில் வச்சுருவேன். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட முடிச்சுக்கிற வீடியோவை அடுத்து நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் இட்ஸ் மீ எம்னி கண்ணா.